ஓம் ஹர நம பார்வதிபதயே ஹர மகாதேவாம். சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 13/3/2026 வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற பூராட நட்சத்திரம் காலை சூரியன் உதயம் முதல் விடியற்காலை 3:30 மணி வரை பொழுது விடிந்தால் சனிக்கிழமை. புராட நட்சத்திரம் கூடிய வெள்ளிக்கிழமை கடுமையான பிரபலாஷ்ட தோஷம் என்று சொல்வோம். பிரபலாஷ்ட யோகம் என்றுதான் சொல்வார்கள். காரணம், மரண யோகத்தையும் யோகம் என்றுதான் சொல்லுவோமே தவிர தோஷம் என்று சொல்வதில்லை. அப்படி பிரபலாஷ்ட யோகம் என்று சொன்னாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த விதமான புது காரியங்கள், பிரயாணங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், சுப நிகழ்ச்சிகள் செய்வது, கலந்து கொள்வது, தேவையற்ற பேச்சுக்களை பேசி வீண் விவாதத்தை பெருக்கிக் கொண்டு வீட்டில், ஊரில், தெருவிலே சண்டை சச்சரவுகளை பெருக்கிக் கொள்ளும் நாள். அதாவது பூராட நட்சத்திரத்திலே நாங்கள் போனோம், பூராட நட்சத்திரம் அன்று வெளியூர் போனோம், பிரயாணங்கள்லாம் போயிட்டு வந்தோம் என்று சந்தோஷமாக சொல்வீர்கள். ஆனால் அதனுடைய விளைவு அதே மாதத்தில், அதே தினத்தில் கூட சண்டை ஒம்பாக, பெரும் போராட்டமாக, மனக்குழப்பமாக அதனுடைய எதிரொலி வந்து விடும். அதை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் பல பேர். நன்றாக சந்தோஷமாக சென்று திரும்பும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபம், மன சண்டை இப்படியெல்லாம் ஏற்படும். விபத்துக்கள் நிறைந்த நாள் ஆகினால, விபத்து என்றால் பெரிய அபாயம் என்று நினைக்க வேண்டாம். போகிற இடத்திலே பல கோடி தடங்கல்கள் ஏற்படலாம். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தட்டி போகின்ற காலமாக இருக்கும். இப்படி இருக்கும்பொழுது வெளியூர், வெளி தேசம் இந்த இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடாது. கொடுக்கல் வாங்கல், முக்கியமான கோப்புகளில் கையெழுத்தக்கூடாது. குறிப்பாக காவல்துறையினர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், இராணுவத்துறையினருக்கு முக்கிய பொறுப்புகள் உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எந்த விதமான, அதாவது சொல்லுவோமே, மனு தாக்கல் செய்வது, இவையெல்லாம் அதை பற்றி பேசுவது, முடிவெடுப்பது, கலந்து ஆலோசிப்பது, இந்த காரியங்களையெல்லாம் அன்று தள்ளிவிட்டு இறை சிந்தனையான 12 நாராயண நாமாவளி, இறை நாமாவளியை மட்டும் ஓத வேண்டும். அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று கோயிலில் விளக்கேற்றி விடவாரப்படிகள் செய்து தான தர்மங்களை செய்து மட்டும் வர வேண்டும். அன்று எந்த விதமான புது துணிகள் எடுப்பது, நகை நட்டுகள் வாங்குவது, சொத்துக்கள் சேர்ப்பது, வங்கிகளில் பணம் கட்டுவது, சேமிப்பு செய்வது, இவைகளை கண்டிப்பாக தவிர்த்தால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் முதன்மையாக கூடானால் ராகு காலம், யமகண்டம், இப்படி பல காரியங்களை நீங்கள் செய்து இருப்பீர்கள் என்று மனமாற உணர தெய்வம் உங்களுக்கு, உங்களுடைய தேவதைகள், உங்களுடைய குரு உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். இதிலும் ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.